எப்ப வந்த? நான் வந்தது கூட பார்க்காம அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஓ, ஏய், என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கதவை லாக் பண்ண போனேன். ஏய், என்ன திருட மாதிரி வந்து கதவை லாக் பண்ற? திருட என்னைக்கு கதவை லாக் பண்ணிருக்கான்? உடைக்கதானே செய்வான். ஓஹோ, கதவை முதல்ல ஓபன் பண்ணு. முடியாது, மாட்டேன். ஹே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் ரூம்ல இருக்காங்கன்னு பேசிப்பாங்க. பெரியப்பா வர போறாருடா. அவரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல நிம்மதியா சாப்பிட்டு தூங்க போயிட்டாரு. உடனே தைரியமா உள்ள வந்துட்டியா? ஆமா, நாளைக்கு நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட்டு, ஹனிமூன், வெக்கேஷன்னு நான் அடுத்தடுத்து பிளான் போட்டு வச்சிருக்கேன் மாயா. ஓஹோ, ஃபியூச்சர் பிளானிங் பண்றீங்களோ? முதல்ல கதவு தர. முடியாது. என்ன பண்ணுவ? ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுடா உனக்கு. ஆமா, ஒரு கட்டத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா சேரவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் லவ் பண்ண தேவதைய மேரேஜ் பண்ணிக்க போறேன். அதுவும் உள்ளூர் பொண்ணு இல்ல, அமெரிக்கா ரிட்டனை உஷார் பண்ணிட்டேன். நீ என்ன உஷார் பண்ண? சரி, விழுந்து பொறண்டு அடியெல்லாம் வாங்கி இங்க வந்திருக்கோம். அது ஞாபகம் இருக்கட்டும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் மீதி இருக்கிறது ஒரு படிதான். அது என்ன ஒரு படி? புருஷன் பொண்டாட்டியா நம்ம வாழ்க்கைய வாழ ஒன்னா காலடி எடுத்து வைக்கிற முதல் படி. நாளைக்கு நேரம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஆகுறோம்ல. மாயா, நாளைக்கு இந்த ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கும். உனக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்கும். தனாவுக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் நடக்கும். ஹனிமூனுக்கு வேணா நம்ம 4 பேருமே சேர்ந்தே போயிடலாமா? என்னாச்சு மாயா? ஏய், வேண்டானா பரவாயில்ல, அவங்கள வேற ஊருக்கு அனுப்பிட்டு நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். என்ன யோசிக்கிற மாயா? ஓகே தானே? இல்ல, கதிர் சொன்னது பத்தி. இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுற? இல்லடா, கதிர் சொன்ன விஷயத்துல உண்மை இருக்குமா? ஏய், அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சீனு, இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் அவன் அதே விஷயத்த விடாம சொல்லிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவனை ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு அர்த்தம். ஏன்னா அவன் ஒரு லூசு. யார் சொல்றதையும் கேட்காம அவன் நினைக்கிறது மட்டும்தான் சரி நம்பிக்கிட்டு இருக்கான். நீயும் அவன் சொன்னதுல உண்மை நினைச்சிட்டு இருக்க? இல்ல சீனு, அவனை பெரியப்பா கூப்பிட்டு என்னன்னு பேசிருக்கலாமோ? என்ன பேசினா அவன்கிட்ட? தனாவும் கார்த்திக்கும் நம்மள மாதிரி ஒரு லவ்வர்ஸ், 2 பேரும் விரும்புறாங்க. அவங்கள சேர விடக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். இல்ல, ரீசன் இல்லாம அவன் அப்படி பண்ண மாட்டான்ல. ரீசன் இருக்கு மாயா. வந்து ஒன்ன ரூட் விட்டான், அப்புறம் தனாவை ரூட் விட்டான். எதுவுமே நடக்கல. கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் பண்ணலான்னு பார்த்தான், அதுவும் நடக்கல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி வெளியே போயிட்டான். இதெல்லாம் தேவையா அவனுக்கு? அதான் நானும் யோசிக்கிறேன். இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சும் கதிர் இத பண்றான்னா அவன் அந்த அளவுக்கு உறுதியா இருக்கான். அவன் சொல்றது ஏன் உண்மையா இருக்க கூடாது? அது எப்படி இருக்கும்? அவன் சொல்ற விஷயத்துல லாஜிக்கே இல்ல மாயா. மாமா அவ்வளவு சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குதான் இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். இதுக்கு மேல திருந்தனா பாப்போம். இல்ல சீனு, எனக்கு ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கு. மாயா, அவன் பேசினதுல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்க. நாளைக்கு நம்ம மேரேஜ், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கு. மாயா, உனக்கு அவனை பத்தி முழுசா தெரியல. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நல்லா இருக்கிற இடத்துல இப்படி குழப்பத்தை உருவாக்குறது தான் அவன் வேலையே. இங்க பாரு, நாங்க எல்லாரும் தெளிவாதான் இருக்கோம். நீ தான் குழம்பி போயிருக்க. முதல்ல அதெல்லாம் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணு. அவன் சும்மா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு சீனு. இங்க பாரு மாயா, இந்த நேரத்துல அவனை பத்தி யோசிச்சு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத. இப்ப அவனால நமக்குள்ள சண்டை வர வேண்டாம். நான் நல்ல மூட்ல இருக்கேன். இங்க பாரு, நான் அப்படியே போய் தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க போறேன். நீயும் யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு படுத்து தூங்கு. ஆனா என்ன பத்தி வேணா நீ எவ்வளவு வேணா யோசிச்சுக்கலாம். குட் நைட், ஐ லவ் யூ. நீ சொல்ல மாட்டியா? லவ்வர்ஸா நம்ம கடைசியா சொல்ற லவ் யூ இதுதான்.